காலைல பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல்லாக பழைய சாப்பாடு தான். கப்பு ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா ஒரு 250 mlக்கு வரும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த செம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டின் ப்ரீபயோட்டின்ன்றது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அதனால் வந்து நம்ம இதை வெறும் வயிற்றில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கட் ஹெல்த் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். குட் பேக்டீரியாஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து நமக்கு சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது நம்ம வந்து மதியத்துக்கு லஞ்சு வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு இது ஃபுல்லாக குடித்தாவே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு ஃபுல்லாகவே. பட் இருந்தாலும் நம்ம டயட்டில் வந்து இதுன்னு நம்ம வந்து முதல்லையே எழுதி நாளே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுவும் அதுக்குன்ட்டு நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம எந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளேட்டு. குட்டி பிளேட், என் கை அளவு தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து எதனாச்சும் ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளும் ஒரு குழந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா அது ஒரு நல்லா ஃபீலை கொடுக்கும். நம்மளுக்கும் ஒரு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அதனால் சரி வாங்க நம்ம வந்து என்ன இன்றைக்கி லஞ்ச் எடுக்க போகிறோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா மேங்கோஸ் தான். எதுவாக இருந்தாலும் ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி சைஸ் மாம்பழம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி சைஸ் மாம்பழம் எல்லாருக்கும் வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் அப்படின்னா அதுலேயும் வந்து நிறைய சத்து இருக்குது. ஸோ நேச்சுரல் சுகராகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் அப்புறமா பார்த்திங்கன்னா சுண்டல் தான். ஒயிட் சுகர் போட்டு சுண்டல் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து முட்டை, 2 முட்டை சின்ன சைஸ் தான். எனக்கு அதுதான் கிடச்சிச்சு இப்போதைக்கு. சரி அப்படின்ட்டு அதே வந்து 2 முட்டை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இது எதுலையாவது குழம்புல இல்லைன்னா எதனாச்சும் செப்ரேட்டாக நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு ஓகே. இந்த பெப்பர் வந்து எனக்கு செட் ஆகாது. பட் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு அதே போலயே இருக்க முடியும் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி. இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக இந்த கப்பு சைஸ் நீங்கள் பார்த்தா தெரியும். சும்மா ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது. இதே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாகுது பாருங்களேன். இதே ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடித்தாவே போதும், நம்மளுக்கு பசியே எடுக்காது. டயட் அப்படின்றது பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா சாப்பிட்றதுக்கு கிடைக்காது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். பட் இது போல் வந்து பார்ட்டிஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு சப்புன்னு சொல்லலாம். கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் அந்தமாதிரி எடுத்துக்கிட்டேன். இது கஞ்சி வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. கொஞ்சம் முட்டை எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் காரமாக, அது கூட ஸ்வீட்டு. ஸோ அதே போலயே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக வந்து மோர் எடுத்திருக்கேன், நீர் மோர். இதே வந்து 2 டம்ளர் அளவுக்கு இருக்குது என்கிட்ட. இங்கே பாருங்கள், நான் இதை குடிச்சிட்டு திருப்பி எடுத்துக்குவேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் ரீசன்ட் டேஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன், ஜல்ஜீரா அப்படின்றது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நேச்சுரலாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற இதில் கருஞ்சீரகம் இருக்குது, அப்புறமா ஓமம் இருக்குது, சோம்பு இருக்குது, ஜீரகம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி நல்லாவே நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நான் மோரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம
ஃப்ரூட் சாலடு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறோம்ல, நிறைய சாலட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜல்ஜீரா அது கூட சேர்த்துக்கும் போது நல்லா ஒரு டைஜஷன் வந்து கொடுக்கும், ப்ளஸ் ஃப்ளேவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் நம்மளுடைய லன்ச் பிளேட். ஸோ டின்னர் பிளேட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஆல் ஓவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எஸ்பெஷலி சொல்லப்போனால் இந்த சொம்பு இதில் இருந்த தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமும் காலி பண்ணியாச்சு. இந்த தட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணவே தேவையில்ல, அந்தளவுக்கு வந்து க்ளீனாக சாப்பிட்டாச்சு. மோர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு. அதில் ஒரே ஒரு சிப் மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சு அதுவும் சாப்பிட்டுக்கலாம். வயிறு பார்த்திங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்குது. பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு வந்து படுத்தாக்க எப்படி ஒரு ஜம்முன்னு தூக்கம் வருமோ அது போல் இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை போல் தெரியுது. நானும் வந்து பிஃபோர் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமா ஒரு சாப்பாடு, இதெல்லாம் சாப்பிட்டா எங்கேருந்து வயிறு ஃபுல்லாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போதே வந்து அந்த ஃபயர் ஃபில்லிங்க்கு இந்த கல்யாணத்து விருந்துலலாம் போனாக்கா நிறைய வெரைட்டிஸ் கூட்டு பொரியல், இந்த வாழை இலை சாப்பாடு அப்படின்னு ஒன்று வைப்பாங்க பாருங்கள். அதில் இருக்க அந்த சாப்பாடையே வந்து தொடுறதுக்கு முன்னாடியே அத்தனை வெரைட்டிஸ் வந்து அந்த பொரியல் அந்த இதெல்லாம் கூட்டெல்லாம் இருக்கும். அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாவே பார்த்திங்கன்னா பாதின்னு முக்கால்வாசி வயிறே ஃபுல்லாகிடும். அதுக்கு மேலே கொஞ்சமாக இடம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார கொஞ்சமாக சாப்பாடு அப்படியே போட்டு லைட்டாக அமுக்கிட்டு வந்துட வேண்டியது தான். ஸோ அது போல் தாங்க இருந்துச்சு. அப்போ புரியல, இப்போ தாங்க புரியுது எனக்கு. இவ்வளோ தூரம்லாம் சாப்பிட்டாக்கா இப்படி ஆவேன்னு நினச்சேன். பட் இப்படி தான் ஆவேன்னு போல் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டின்னரில் பார்க்கலாங்க. டின்னருக்கு முடியுமா முடியாதானே தெரியல, ஏன்னா செம்ம ஃபில்லாக இருக்குது. இதோட நாளைக்கு கூட சாப்பிட்டா கூட எனக்கு ஓகே போல் இருக்குது. ஆனால் நம்ம வயிறு இருக்கு, அது விட்டுருமா சும்மா, அது விடாது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ட்டு அது வந்து நம்மளை தூண்டும். ஸோ அந்த மாதிரி தூண்டுற நேரத்துக்கு வேணும்னு நான் உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.